ஹாய் வீவர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. உங்கள் ஊரில் இருக்கிற ஆறை வீடியோ எடுத்து போடுங்க, அது போகிற வழியெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுங்க, பார்க்க ஆசையாக இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நான் அவங்களுக்காக எடுத்தேன். இதுதான் எங்கள் ஆறுக்கு போகிற வழி. வேறையும் வழி இருக்குது, அப்படியும் போய்க்கலாம். ஆனால் நாங்கள் இந்த வழியாக போவோம். இந்த 2 சைடும் மரமாக தான் இருக்கும். இன்னொரு வழி இருக்குது, அது காட்டுக்குள்ளேயே நடந்து போகிற மாதிரியே இருக்கும். இது வந்து ரப்பர் மரம். இங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த மரம் தான், ரப்பர் மரம். அதிலேருந்து பால் வர்றது, அது சேலு அந்த மாதிரி. இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா வீடு கட்டி வாடகைக்கு விடுறது தான் பிஸ்னஸ்ஸே. இங்கே அந்த மாதிரி ரப்பர் மரத்தை வச்சு தான் எல்லோருடைய வாழ்வாதாரம் இருக்கும். 2 சைடும் மரம் இருக்கிறதுனால எவ்வளோ வெயில் அடித்தாலும் கீழே நிழலாக தான் இருக்கும். நாங்கள் இங்கே வர்றது சேஃபான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப சேஃபு. ஏன்னா யாருமே இல்லை, தனியாக வர முடியுமானா ஒன்றும் பயம் கிடையாது. ஆனால் நைட்டு தான் பயமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். இங்கே லைட்டெல்லாம் கிடையாது, கும் இருட்டாக இருக்கும். இல்லாமல் யார் வேணால் சின்ன பிள்ளை கூட தனியாக வந்துட்டு போகலாம். அந்தளவுக்கு சேஃபான ஒரு இடம் தான். நாங்கள் சின்ன வயசில் வந்துட்டு எப்போவும் ஆற்றுல குளிக்கணும் அப்படின்ட்டு சின்ன வயசில் ஓடி வருவோம். அப்புறம்லாம் ஆறுங்கிறதே பிடிக்காமல் போயிடுச்சு. ஆனால் சென்னையில் வாழ்ந்ததுக்கப்புறம் ஆறுனா சொர்க்கம் மாதிரி ஆகிடுச்சு. எப்போ ஊருக்கு வந்தாலும் எப்போவும் ஆற்றுல தான் குளிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அங்கே தண்ணியே முங்கி குளிக்கிற மாதிரி தண்ணி இருக்காது. அதனால இங்கே வந்து முங்கி குளிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. அப்புறம் இந்த வழியாக தான் நாங்கள் எப்போவுமே வருவோம். நான் போகிற வழியில் வாட்டர் ஆப்பிள் மரம் நின்றுச்சு. அதை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பறிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி வந்தேன். அங்கேயே நிற்கிற மரம் தான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன வேணால் நம்ம பறிச்சுட்டு போய்க்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப மழை பெய்கிற டைமெல்லாம் இந்த படி ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அதாவது இந்த ஜூன் ஜூலை மாதம் எல்லாம் இங்கே ஃபுல்லாக தண்ணி பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கும். அப்போல்லாம் யாரும் வரமாட்டோம், வந்தால் அடிச்சுட்டு போயிடும். இப்போ சம்மருங்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இடையில ஒரு 2 மழை 3 மழையெல்லாம் பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இங்கே நிறைய ஃபேஸ் இருக்குது இந்த ஆறுக்கு. ஒரு சைடு இப்படி ஒழுகிறது, ஒரு சைடு முங்கி குளிக்கிற மாதிரி, நீச்சல் அடிக்கிற மாதிரி, ஒரு சைடு சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி, அப்படி அப்படி நிறைய ஃபேஸ் இருக்குது இந்த ஆறுக்கு. ரொம்ப குளிர்ச்சியான தண்ணி தான் வரும். எவ்வளோ சம்மராக இருந்தாலும் சரி, போய் குற்றாலத்தில் வர்ற மாதிரி தண்ணி சில்லுன்னு இருக்கும். நாங்கள் எப்போவும் இங்கே வந்து தான் குளிக்கிறது எல்லாமே. சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே குளிக்கிறதுனா 1 ஹவர் 2 ஹவர்லாம் கிடையாது. 7 மணி நேரம் 8 மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே விழுந்து நீச்சல் அடித்து விளையாடி அப்படி தான் ஆசை. ரொம்ப நேரம் குளிச்சுட்டு விளையாடிட்டு அப்படி தான் போவோம். ரொம்ப பியூரான தண்ணி, ரொம்ப சுத்தமான தண்ணி, குடிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு பியூரான தண்ணி. மேலே மலை இருக்குது, அந்த மலையிலேருந்து ஒழுகி வர தண்ணி தான். இதுதான் எங்களுடைய ஆறு. அவ்வளோதான்.